நேத்தாயிட்டேன் அப்படியே. சரி சரி இந்த தண்ணி அடி. யூனிஃபார்ம்ல இருக்குமா நான் தண்ணி அடிக்க மாட்டேன் தெரியல உனக்கு. சும்மா அடி இன்ஸ்பெக்டர். அதுக்காக ஏமாத்திராத. நைட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பாட்டில் கொடுத்தாரு மாமா. முழு பாட்டில் வீட்டுக்கு அனுப்பிச்சேன். அதை அடிச்சுதான் ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறேன். என்ன தில்லைநாதன் கோயிலுக்கு வர மாதிரி வந்திருக்க? யோ தில்லைநாதன், யாரா நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு? பட்டி காட்டா இதுக்கு தான் தொண்ணு பேசிட்ட தண்ணி அடிக்க கூடாதுங்கிறது. விக்கல் பாத்தியா? தலையில தட்டிக்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாப்பிட்டு பேசக்கூடாதுன்னு. உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வா போ. சொல்றாங்களே போறேன். யாரா தில்லைநாதன்? நான் தாங்க தில்லைநாதன். நீங்க யார் சார்? என்ன பாரு, எங்க ஊர்ல ஆடு மேய்ப்பாங்க, மாடு மேய்ப்பாங்க, பச்சோந்தி மேய்க்கிறீங்க. பொங்கல் வந்தா வாளுக்கு பெயிண்ட் அடிச்சு ஜல்லிக்கட்டுல விட்டுருவீங்களா? ஆமா, ஆம்பளை மாதிரி வேட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்க, புடவை கட்டின பொம்பளை கிட்ட போய் ரவுஸ் விட்டுருக்க. டவுன்ல உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பெரிய பெரிய மனுஷனுங்களா? டாய், யாரா நீ? குடிச்சிட்டு வந்து கலடா பண்றியா? ஊர்ல இருக்கிற மொத்த தண்ணியத்தை நீங்க மொடாவா குடிக்கிறது. ஏமாந்து கீழே சிந்தனால மண்டி போட்டு நக்கிறது. நாங்க மோதுதாயா பார்க்க முடியும். மாச்சு வேணா நீ. இன்ஸ்பெக்டர் குட் மார்னிங் சார். சரிப்பா, விஷயத்துக்கு வருவா. திலகவதி, நீங்க తెలుసా கோர்ட்ல உங்க பயங்கரமான நடிப்புகளை எல்லாம் கொட்டி டாக்டர் பட்டம் வாங்கலாம்னு ஆசைப்பட்ட பொண்ணுக்கு விபச்சாரின்னு பட்டம் வாங்கி கொடுத்தீங்களே, அதே திலகவதி நான் மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவளுக்கோ அவ படிப்புக்கோ ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா உன் தம்பி எங்க போயிட்டானா? சரி, அவனாவது தின்னதுனால பொறையேறிச்சு. உனக்கு திங்காம என் பேரை சொன்னாலே பொறையேற மாதிரி பண்ணிடுவேன். எப்படி? ஏய், யார் அது? ஏதோ ஒரு பட்டிக்கட்டை வந்து கலடா பண்ணிட்டு இருக்கா, பாத்துட்டு இருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் பேசட்டும். உடுப்ப பார்த்தா மந்திரி மாதிரி தெரியுது. ஆனா கையில சாராய டம்ளர் வச்சிருக்கிறதுனால இப்ப கேட்டா சத்தியமா கிடையாதுன்னு துண்ட போட்டு தாண்டிடுவீங்க. என்ன சொன்ன? பட்டி காட்டுக்காரனா? ஏறு பிடிக்கிற இந்த கைகள்லாம் ஓட்டு போடுறதுனால தான் நீங்களா சட்டசபைக்கு போய் மைக்க பிடிக்கிறீங்க. மோதார மோதனா மந்திரி, நீ பாதியிலேயே எந்திரி. முந்திரி கொட்ட தரமா பேசினா சொந்த ஊருக்கு போனா கந்திரி ஆயிருவேன். கடைசியா சொல்றேன், விவசாயிங்க கிட்ட மோதனீங்க, நெஞ்சில ஏரோட்டி நெல் எடுத்துருவன். ஜாக்கிரதை. வரணுங்கண்ணா. அண்ணா, நம்ம ஊருக்கு நல்ல கோமராய் கிடைக்கும்னா சொன்னீங்கன்னா விட்டு அதை வேணா புடிச்சு கொடுக்கணுங்க. இன்ஸ்பெக்டர், அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எங்களை அவன் அவமரியாதையா பேசிட்டான். இனிமேல் அவன் மரியாதையோட வாழக்கூடாது. பாத்துக்க. யாரா இங்க முத்துவேலு? காக்கி சட்டை போட்டுக்கிற தைரியத்துல அட போடன்னு பேசுனா மூக்கறுத்து காக்காய்க்கு போட்டுருவேன். கள்ளச்சாராயம் காய்ச்சற பையலுக்கு என்னடா மரியாதை? கள்ளச்சாராயமா? யோ, யாரையா சொன்ன என் பேரை கள்ளச்சாராயம் காய்ச்சறான்னு? சொன்னவனை கூட்டிட்டு வா, நானே கண்டத்தடமா வெட்டி போட்டுறேன். ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா சாராய பானை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன். முத்துவேலு, கடைசியா கேக்குறேன், நீதான் சாராயம் காய்ச்சன நொத்துக்கிட்டு மரியாதையா கையெழுத்து போடுறியா இல்லையா? மரியாதையா கையெழுத்து போடு. சார், செய்யாம எப்படி சார் ஒத்துக்க முடியும்? உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காடா நான் என்ன உசுரோட இருக்கிறேன். அட பாவீங்களா, யாரு பேச்சையே கேட்டுக்கிட்டு இப்படி அக்கிரமம் பண்றீங்களே? ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, முத்துவேல் தங்கமான பையன். சத்தியமா அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாயா. ஊருக்குள்ள நல்லவங்க இருக்கத்தே முத்துவேலான மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரதா அவங்களே ஆட்டி எடுத்து போய் உள்ள தள்ளிட்டா ஊரு உருட்ட மாதிரிதா. என் பேரை நான் விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன அடிச்சு எத்தனை பண்ணீங்க பொறுத்துக்கிட்டு எங்க ஊர் பொம்பளைங்க மேல கை வச்சு பொம்பளைங்க மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்கியா நீ? இப்பவே போய் ஃபயர் ஆர்டரோட வர, அதுக்கப்புறம் கண்ணு முன்னால எத்தனை தாய் குழந்தை செத்து சுருண்டு வராங்க பாரு. சுட போறியா? சுடு சுடு சுடியா சுடு. நாங்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறமா நீ எல்லாம் மனுஷனா மாறியான்னு பாப்ப. சுடு. இரு, ஃபயரிங் ஆர்டரோட வரேன். சும்மா நீ சும்மாரே. இப்ப என்ன, நம்ம தோட்டத்துக்குள்ள சாராயத்தை நம்ம புறச்சு வச்சுக்கிறதா சொல்றாங்க. அவ்வளவுதானே? போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சிட போகுது. வாங்க போல. பாருங்க, எனக்கு யாரும் கஷ்டப்பட வேண்டாம். தயவு செஞ்சு போங்க போங்க. தோட்டத்துலதான் கள்ளச்சாராயம் காய்ச்சினங்கிறதுக்கு இந்த ஊரே சாட்சி. மரியாதையா செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டா உன் ஒருத்தனோட போயிடும். இல்லாட்டி உன் தோட்டத்துல வேலை செய்ய இந்த ஆளுங்க, உன் பாட்டி எல்லாரும் மேலே கேஸ் போட வேண்டியது வரும். என்ன சொல்ற? ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் முத்துவேல் போன்ற சமூக விரோதிகளை
கடுமையாக தண்டித்தால்தான் அரசின் மதுவிலக்கு திட்டத்திற்கு மதிப்பளிப்பதாகும். எனவே சமூக விரோத குற்றவாளியான முத்துவேலுக்கு 1 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். முத்துவேலு, ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிஞ்சது இல்லையடா. 1 வருஷம் நான் எப்படிப்பா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன்? அப்பா, காப்பி குடிக்கிறதே கெட்ட பழக்கம்னு சொல்லுவாங்க என் பேரு. அவனை போய் கள்ளச்சாரம் காய்ச்சறேன்னு நம்ப வச்சுட்டீங்களே, இது ஆண்டவனுக்கே அடுக்குமா? நான் ஜெயிலுக்கு போறதுனால திலகாவோட படிப்பு எந்த விதத்திலையும் கெட்டுக்கூடாது. சூரியகாந்தி தோட்டத்தை விட்டு அவ படிக்கிறதுக்கான பணத்தை அவகிட்ட கொடுத்துருங்க. நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இப்ப எனக்காக தோட்டத்தையும் வைக்கணுமா? நான் உன்னை படிக்க வைக்கிறத மத்தவங்களோட கண்ணீரை நீ தொடக்கணுங்கிற காத்தா நீயே அழுதுட்டு இருந்தா எப்படி? எங்களை எல்லாம் மறந்துட்டு படிப்பை மாத்திரம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்பத்தான் நீ என்ன மதிக்கிறதா அர்த்தம். முத்துவேலு, முத்துவேலு, ஐயோ ஐயப்பா, ஐயோ முத்துவேலு, 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 ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ நான் என்னப்பா பண்ணுவேன்? முத்துவேலு. முத்துவேலு, முத்துவேலு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? யாருக்கு என்னாச்சு? நீ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். முத்துவேலு, முத்துவேலு, வந்துட்டியாப்பா, வந்துட்டியாப்பா? பாருப்பா, பாருப்பா நம்ம தோட்டம் இருக்கிற கோலத்தை. என்ன நடந்தது சொல்லுங்க. நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தில்லநாதனுக்கு சேர்ந்து நம்ம திலகாவுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சுப்பா. அதனால அவ படிப்பை நிறுத்திட்டு நம்ம அருக்காணி வீட்டுல பத்திரமா தங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவ இருக்கிற இடத்த கேட்டு என்னை எப்படி எப்படியோ மிரட்டி பார்த்தானுங்க. நான் சொல்லவே இல்லை. அந்த கோவத்துல நம்ம வீடு தோட்டத்தை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு நெருப்ப வச்சு பொசுக்கிட்டானுங்கப்பா. பூத்து குலுங்கிக்கிட்டு நம்ம தோட்டத்தை இப்படி பாக்குறப்போ என் மனசே புகஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. நீ புகையை தர பாக்குற, இனிமேதான் அவனுங்க எல்லாம் நெருப்ப பார்க்க போறானுங்க.